Hello everyone, welcome back to the YouTube channel Talk and Walk. This is Satya. Here we are going to discuss words based on editorial. First of all, thanks for being here. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செஷனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி அன்அகாடமியில் ஃப்ரீ கோர்சஸ் எதாவது பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நிறைய சாரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரோட ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாமே நிறைய போயிட்டுருக்கு. இப்போது ஸ்பெஷலி சிஏ ரிவிஷன் டெய்லியும் போயிட்டுருக்கு, மறக்காமல் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ப்ளஸ் எடுக்கணும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அன்அகாடமியில் அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நிறைய நியூ பேட்சஸ் இப்போது லான்ச் ஆகுது. இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. எவ்ரி சண்டே அன்அகாடமி காம்பட் நடந்துகிட்ருக்கு 10 AM மறக்காமல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. நிறைய ஃப்ரீ டெஸ்ட் அவைலபிள் இருக்குது. வேறு எங்கேயும் போய் தேட வேண்டாம், எல்லா டாப்பிக்குமே அங்கேயே இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டுமே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அங்கேயே எடுத்துக்கலாம். ஆஸ்க் டவுட் அப்படிங்கிற ஃபியூச்சர்ஸும் இருக்குது, மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாக கொடுக்குற சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. 6 மந்த்துக்கு ப்ளஸ் எடுத்திங்க அப்படின்னா 1 மந்த் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. 1 இயர்ஸ்க்கு எடுத்திங்கன்னா 3 மந்த் கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ்க்கு எடுத்திங்கன்னா 6 மந்த் கொடுக்குறாங்க. ஓகே, டுடே டாபிக் இஸ் டைட்டனிங் கிரிப். ஓகேங்களா? அதுதான் என்ன அப்படின்னா டைட்டன் வாண்ட்ஸ் கிரிப் ஆன் சம்திங் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஓகேங்களா? இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா பிகினர் ஸ்டார்ட் டு கண்ட்ரோல் சம்திங் மோர் ஸ்ட்ரிக்ட்லி. என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், ரொம்ப கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறது தான் டைட்டன் வாண்ட்ஸ் கிரிப் ஆன் சம்திங். ஓகேங்களா? இப்போ நமக்கே தெரியும்ல, சம்திங் நம்ம கண்ட்ரோலை மீறி போகுது அப்படிங்கும்போது அங்கே டக்குன்னு என்ன பண்ணணும், ஒரு கண்ட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? அதுதான் இப்போ ஏதாவது நம்ம ஏதாவது வார் மாதிரி போகுது அப்படின்னாலோ இல்லை சம்திங் நமக்குள்ளே ஏதாவது ஃபைட் அந்த மாதிரி சம்திங் போகிறோம், என்ன பண்ணுவாங்க, மிலிட்ரி இறக்கி அந்த ஏரியா ஃபுல்லாக 144 போடுவாங்க. அந்த மாதிரி சம்திங் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ஏரியாவையோ இல்லை அந்த ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தையோ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது தான் டைட்டன் வாண்ட்ஸ் கிரிப் ஆன் சம்திங். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், மார்க் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ணுறது, சிக்னிஃபை பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயத்த குறிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, குறித்து காட்டுறது, அதுதான் மார்க் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கேபிட்டலிஸ்ட் இஸ் நத்திங் பட் ரிலேட்டிங் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறது தமிழில் சொல்லணும் அப்படின்னா முதலாளித்துவம்னு சொல்லுவோம் இல்லையாப்பா, அதுதான் முதலாளிகளோட அந்த முதலாளித்துவத்துக்கான கொள்கையெல்லாம் அது ரிலேட்டடான விஷயங்களை சொல்கிறது தான் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இம்யூ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்ஸ்பயர். இது எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தோட இன்ஸ்பயர் ஆகுது. ஓகேங்களா? ஒரு ஃபீலிங், ஒரு குவாலிட்டியாக சம்திங். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் இன்வேரியபிளி இம்ப்யூட் வித் த சென்ஸ் ஆஃப் காம் அண்ட் செரிட்டி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரோட படைப்பு எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, அமைதியாகவும் அந்த அமைதி உணர்வும் நிறைந்திருந்துச்சு. அதை அப்படியே ஃபீல் பண்ணுறது. ஓகேங்களா? அவங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ, எந்த நோக்கத்தோடு அவங்க அதை பண்ணாங்களோ அதை மற்றவங்களும் ஃபீல் பண்ண வைக்கிறது. அந்த ஒரு பிரின்சிபல்ஸ், அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு குவாலிட்டியை தான் இது மீன் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய கலாச்சாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேஷனுக்கும் சரி, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு கலாச்சாரம் இருக்கும் இல்லையா, ஒரு கலாச்சாரம், ஒரு நாகரிகம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க. அங்கே இருக்க பீப்புளெலாம் எந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ஸ்டீன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரிசர்வ் பண்ணுறது இல்லைனா ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறது. ஓகேங்களா? அதுதான் என்ஸ்டீன் அப்படிங்கிறது. முன்னாடியே என்ன பண்ணுறது, பாதுகாத்து வைக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட்டு கவர்ன் அப்படிங்கிறது என்னது, ஒரு விஷயத்தை ரெகுலேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, ரூல் பண்ணுறது இல்லையா, அதுதான். ஒரு விஷயத்தை ஆள்றது. கவர்னர் அப்படின்னா ஆளுநர் இல்லையா, அப்போ கவர்ன் என்னது, ஆளுமை. ஓகேங்களா? ஆள்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெஃபி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக ஒபே பண்ணாமல் அதுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறது. ஓகேங்களா? கீழ்ப்படியாமல் இருக்கிறது, அவங்க சொல்கிறதுக்கு அகெயின்ஸ்டாகவே செயல்படுறது, இதுதான் டெஃபி அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ரம்பிள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மொத்தமாக கொலாப்ஸ் ஆகுறது, இல்லைனா ஃபால் டவுன் ஆகுறது, அப்படியே நொறுங்கி போயிடுச்சு, ஒன்றோட ஒன்று சரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் க்ரம்பிள் அப்படிங்கிறது. ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு அப்படியே நொறுங்கி போகுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் அப்படிங்கிறது நம்மளுடைய பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட மாற்றி கொடுக்கறது, அரல்ஸ் என்ன பண்ணுறது, ஒப்படைக்கிறது. ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம் இல்லையா, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை இவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், இனிமேல் இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போகிறோம் இல்லையா, அதுதான் ஹேண்ட் ஓவர் அப்படிங்கிறது.
நெக்ஸ்ட்டு ஆன் தி கான்ட்ரரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கான்வெர்ஸ்லி முற்றிலும் மாறாக ஒரு விஷயத்த பண்ணுறது. எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம மட்டும் டோட்டலி வந்து சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி பண்ணுறது, அதுதான் வந்து கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க, கான்ட்ரரின்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த்ரிவ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃப்ளாரிஷ், ப்ராஸ்பரஸ்னால் என்ன சொல்லுவோம், ஒரு மாதிரி செழிப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, செழிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, வளமையாக செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு, செழித்து நிற்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து த்ரிவ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு என்க்ளேவ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏரியா, ரீஜன், a portion of territory surrounded by a larger territory whose inhabitants are culturally or ethnically distinct. என்ன அப்படின்னா ஒரு பகுதி, ஓகேங்களா, ஒரு ஏரியாவில் ஒரு ரீஜனும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்குது, ஒரு பிரதேசம் இருக்குது அப்படின்னா அங்கே பல கல்ச்சரை சேர்ந்த பீப்புள்ஸ் வந்து வாழ்வாங்க இல்லையா. ஒரு கல்ச்சர் இல்லாமல் பல கல்ச்சரை வந்து மீன் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து என்க்ளேவ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இன ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வேறுபட்டவங்க நிறைய பேர் ஒரே ஏரியாவில் வந்து வாழ்கிறது தான் வந்து என்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அத்தாரிட்டேரியன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அப்ரெசிவ், என்னன்னா சர்வாதிகாரம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அடக்குமுறை, ரொம்ப கொடூரமாக மற்றவங்க எல்லாத்தையும் வந்து அடக்கி ஆள்றது, அதுதான் வந்து அத்தாரிட்டேரியன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் இல்லை ஒரு கண்ட்ரியை வந்து மீன் பண்ணுது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஐ அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, லுக் அட் ஆர் சி அப்சர்வ், ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஐ அப்படிங்கிறது. கேட்வே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டோர்வே இல்லைனா என்ட்ரன்ஸ். ஓகேங்களா. கேட்வே அப்படிங்கிறது என்னென்னா, டோர்வேனா என்னது, டோர்வே அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, வாசற்படி, வாசல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டோர்வே அப்படிங்கிறது வாசல். என்ட்ரன்ஸ்னால் என்னது, நுழைவுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கேட்வே அப்படிங்கிறது வாசலில் நுழைவாயில், அந்த ரீஜியன், அந்த ஏரியாவோட என்ட்ரன்ஸை வந்து மீன் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கம் அண்டர் அப்படிங்கிறது என்னது, கம் அண்டர் அப்படிங்கிறது என்னென்னா பி சப்ஜெக்டட் டு, அதாவது இதுக்கு கீழே இது வருது, உட்படுத்தப்பட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பகுதி கீழே பகுதி கீழே இந்த வருது, இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இது வருது, இவங்க தான் வந்து இதையும் சேர்த்து ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக் வரை பார்த்தீங்கனாலே நம்ம ஊரும் பக்கத்து ஊருமே வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வரும். ஓகேங்களா. இது வந்து இப்போ திருச்சி டிஸ்ட்ரிக் அப்படின்னா இது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக், அந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக பிரியும் இல்லையா. ஸோ இந்த பகுதிக்கு உட்பட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கம் அண்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள். அன்பிரசிடென்டட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நாட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர், இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா, எல்லாமே ஒரு விஷயத்த செய்கிறவங்க, அதில் முன்ன அனுபவம் இல்லாதவங்கள தான் வந்து அன்பிரசிடென்ட் சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பில்லர் ஆஃப் ஷேம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இப்படி இது ஒரு ஆர்ட் மாதிரி. ஓகேங்களா. இது ஒரு ஸ்டாச்சு. இது என்ன அப்படின்னா 8 மீட்டர்ஸ் வந்து இதோட அந்த ஹைட் இருக்குமா. இது ஒரு ஸ்டாச்சு எங்கே இருக்குது அப்படின்னா ஹாங்காங், சைனா அண்ட் ஹாங்காங் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 1989 சைனா வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஒரு 50 பேரை வந்து அவங்களுடைய ஆர்மி பீப்புளை இறக்கி வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கொலையில் இப்போ இறந்தாங்க இல்லையா, அந்த 50 பேரோட பாடியை வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்க மாதிரி வந்து அந்த ஸ்டாச்சுவை வந்து செஞ்சுருக்காங்க. அதுதான் வந்து இந்த பில்லர் ஆஃப் ஷேம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து அவமானத்தின் தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்படி ஒரு விஷயம் வந்து இந்த கவர்மெண்ட்னால நடத்தப்பட்டுச்சு, இது வந்து அழிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களை அந்த இதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறதுக்காக வந்து அந்த ஸ்டாச்சு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட பிக்சர் இங்கே வருது பாருங்கள். இதுதான் அந்த இறந்த 50 பேரும் வந்து அவங்களுடைய பாடிஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று அப்படியே கிடக்கிற மாதிரி வந்து அந்த ஸ்டாச்சுவை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தெரியுதா, இதில் வந்து 50 பேரோட பாடிஸ் வந்து இருக்குதான். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். எரிக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறது இல்லைனா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஓகேங்களா. கிரியேட் பண்ணுறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இல்லைனா ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து எரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கமமரேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, செரிமனி ஆர் செலிப்ரேஷன் இன் விச் பர்சன் ஆர் ஈவெண்ட் இன் ரெமெம்பர். என்ன அப்படின்னா கமமரேஷன் அப்படிங்கிறது நினைவுன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி நினைவு நாள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஒரு பர்சனையோ இல்லை ஏதோ ஒரு செரிமனியோ வந்து நினைவுபடுத்தி ஒரு நாளை கொண்டாடுவோம் இல்லையா. அது நல்ல நாளாக இருக்கலாம், இல்லை ஒருத்தரோட பர்த் அனிவர்சரியாக இருக்கலாம், இல்லை ஒரு டெத் டேவாக இருக்கலாம், சம்திங் இருக்கும் இல்லையா, அவங்களோட நினைவு கூறுறது தான் வந்து கமமரேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கிராக் டவுன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரெப்ரெஷன், கிளாம் டவுன், கெட்டிங் டஃப்,
ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிராக் டவுன் அப்படிங்கிறதும் அடக்குமுறை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது, மக்கள் மேலே வந்து டஃப்பான ஒரு இதை வந்து போட்டு அவங்க ரெப்ரெஸ் பண்ணுறது, ரொம்ப கடுமையாக அடக்கி ஆள்றது, அதுதான் வந்து கிராக் டவுன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் விஜிலன்ஸ் பாலிசிங். இது அப்படின்னா என்னென்னா விஜிலன்ஸ் அப்படின்னாலே விழிப்புணர்வோடு இருக்கிறது. ஓகேங்களா, ஒரு விஷயத்த வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறது, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு கண் அது மேலே இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா, ஒரு எப்பயுமே ஒரு விழிப்போடு இருக்கிறது, ஒரு கண்காணிப்பு, ஒரு சர்வேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதுதான் வந்து விஜிலன்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள் கார்டன் ஆஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்துக்கு வந்து சீல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மொத்தமாக அதை வந்து க்ளோஸ் பண்ணி விடுறது, ஷட் பண்ணுறது, இல்லை க்ளோஸ் பண்ணுறது, இல்லைனா சீல் வச்சு விட்றது, அந்த மாதிரி அது மொத்தமாக பிளாக் பண்ணி விட்றது, இதுக்கப்புறம் அது ரன் ஆகாமல் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து அதை க்ளோஸ் பண்ணி விடுறது கவர்மெண்ட்டால். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு லாவோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணுறது, இல்லைனா அப்ரூவல் கொடுக்குறது. ஓகேங்களா, லா எனாக்ட் பண்ணுறது, நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, சம்திங் ஏதோ ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்தணும், நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பாஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சைட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணுறது, மேக் ரெஃபரன்ஸ் டு இல்லை மென்ஷன், என்னென்னா குறிப்பிடுறது. ஓகேங்களா, இண்டிகேட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறது, அதுதான் வந்து சைட் அப்படிங்கிறது. ரெஃபர் பண்ணுறது, இண்டிகேட் பண்ணி விடுறது, மார்க் பண்ணுறது, இதுதான் வந்து சைட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சீஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்டாப் பண்ணுறது, ஒரு விஷயத்த வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது, எண்ட் பண்ணி விடுறது, இதுதான் வந்து சீஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள் கரிக்குலம் அப்படிங்கிறது கோர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ், அதாவது நம்மளுடைய பாடத்திட்டங்கள் இல்லை படிப்புகள் சம்மந்தப்பட்டதை சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கரிக்குலம்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நேஷ்னலிசிசம், என்னென்னா ஒரு தேசியவாதம், தேசியவாதி, இல்லை அப்படின்னா தேசிய விசுவாசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய நேஷனுக்கு நம்ம ரொம்ப விசுவாசமாக இருக்கிறது தான் வந்து பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, என்ன ஆனாலும் வந்து நம்மளுடைய நேஷனை வந்து விட்டு கொடுக்காம அதுக்காக உயிரை கூட கொடுக்க தியாகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள மீன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டைல்யூட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது, இல்லைனா வந்து டிமினிஷ் அப்படிங்கிறது தேய்மானம். ஓகேங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வர்றது தான் வந்து டைல்யூட் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள் எம்பசிஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, எம்பசிஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதுதான் வந்து எம்பசிஸ் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதோட இம்பார்ட்டனை வந்து குறித்து காட்டுறது தான் வந்து எம்பசிஸ் அப்படிங்கிறது. லிபரல் அப்படிங்கிறது ப்ராக்ரெசிவ் ஃபார்வர்ட் திங்கிங், ஒன்றும் இல்லை முற்போக்கு சிந்தனை உடையவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லிபரல் அப்படிங்கிறது என்னென்னா நாளைக்கு நடக்க போகிறத வந்து இன்றைக்கே கெஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை வந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஃப்யூச்சரை வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி முற்போக்கு சிந்தனை அப்படிங்கிறவங்க அவங்கள வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து இந்த லிபரல் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்டு ரேடிக்கல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தரவாக ஒரு விஷயத்த இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்த வந்து கோத்ரூ பண்ணுறது இல்லை சம்திங் பண்ணுறது. ஓகேங்களா, ரேடிக்கல் அப்படின்னா கம்ப்ளீட் முழுமையாக ஒரு விஷயத்தையோ ஒரு பொருள் ஏதோ ஒரு சம்திங் பண்ணுறது தான் வந்து ரேடிக்கல் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓவர்ஹால் அப்படிங்கிறது ரீஆர்கனைசேஷன், ரீஸ்ட்ரக்சரிங், ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது மறுசீரமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தையே வந்து திரும்பவும் சீரமைக்கிறது, மறுசீரமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஓவர்ஹால் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட்டை அது இண்டிகேட் பண்ணும். ஓகேவாம்மா, எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோட பார்லிமெண்ட்டையோ அசம்பிளியோ வந்து அதை இண்டிகேட் பண்ணும். இங்கே வந்து சைனா ஹாங்காங் பற்றி பேசியிருப்பாங்க, சைனீஸ் பார்லிமெண்ட்டை பற்றி அது ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா. பேட்ரியாசம் ஆல்ரெடி பார்த்தது தான், விசுவாசமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரன் ஃபார் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்டாண்டர்ட் ஆஸ் அ கேண்டிடேட் ஃபார் எல்லாம் பி அ கண்டென்டர் ஃபார், ஒரு வேட்பாளராக நிற்பாங்கல்லப்பா எலெக்ஷனுக்கு நாமினேட் பண்ணி அவங்க வந்து ஒரு வேட்பாளராக வந்து கிளம்புறவங்கன்னு சொல்லுவாங்களே, இவங்களும் ஒரு வேட்பாளர் போட்டு நிற்பாங்க இல்லையா, அந்த வேட்பாளரை இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து ரன் ஃபார் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்வீப் அப்படிங்கிறது என்ன, டு வின் அ கான்ஸ்டன்ட், இல்லைனா ஏதோ ஒரு எலெக்ஷன்லையோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு போட்டியிலையோ இல்லை ஒரு மேட்ச்லையோ கம்ப்ளீட்டாக வந்து வின் பண்ணி வருவாங்க இல்லையா, அந்த வின் பண்ணி வர்றது தான் வந்து ஸ்வீப் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸ்வீப்பர் அப்படின்னா அந்த வின்னர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக அவங்க வந்து வின் பண்ணி வர்றது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேர்ன் அவுட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அட்டன் பண்ணுறது இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணுறது, வருகை அதில் வந்து பங்கேற்கிறாங்க
இப்போது ஏதாவது ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்னா அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அந்த இதை வந்து அட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பங்கேற்கிறது இல்லை அதுக்காக அட்டன் பண்ண வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாய்காட். பாய்காட் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா பேன் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்ல முடியாது, புறக்கணிக்கிறது. ஓகேங்களா. நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னா நாங்கள் முற்றிலும் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோம், ஸோ அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம். அதை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புறக்கணித்து நிற்போம் இல்லையா, அதுதான். ஸோ இதை பேனுன்னு சொல்ல முடியாது. பாய்காட் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறோன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அவாய்ட் பண்ணுறது, அதுதான் மறுக்கிறது. இது எங்களுக்கு இது வேண்டாம். இப்போ இடையில கூட சைனீஸ் ப்ராடக்ட் பாய்காட்னு வந்துச்சு இல்லையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ பாய்காட் அப்படிங்கிறது அது பேன் பண்ணுறது கிடையாது, அந்த பேன் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம புறக்கணிப்போம் இல்லையா, யாருமே அதை யூஸ் பண்ணாமல் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்லேயே சேல் ஆகாமல் அந்த மாதிரிலாம் சம்திங் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து பாய்காட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நோ லாங்கர். நோ லாங்கர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாட் எனிமோர், இனிமேல் அவங்க இல்லை, இனிமேல் அந்த விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து நோ லாங்கர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே. வெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. கன்ஸ்ட்ரைன் என்ன அப்படின்னா கட்டுப்படுத்துறது. ஓகேங்களா. கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, முற்றிலும் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் வந்து இதுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெட் ஆன் டு எக்ஸ்பெக்ட் ஆர் ஃபீல் ஷுர் தட் சம்திங் வில் ஹேப்பன். என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, உறுதியாக வந்து அதை எதிர்பார்த்துட்ருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கண்டிப்பாக இது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது விஷயம் நடக்கும் அப்படின்னா அவங்க உறுதியாக வந்து உணர்றது, இல்லை அப்படின்னா அதை எதிர்பார்க்கறது தான் வந்து பெட்டான் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லியூர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டெம்ப் பண்ணி விடுறது. ஓகேங்களா. டெம்டேஷன்னு என்ன சொல்லுவோம், அது மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து டெம்டேஷன். லியூர் அப்படின்னாலும் அட்ராக்ஷன், டெம்டேஷன். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மூட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது, இல்லைன்னா ப்ரெசென்ட் பண்ணுறது. ஓகேங்களா. அறிமுகப்படுத்தி வைக்கிறது, அதுதான் வந்து மூட் அப்படிங்கிறது. அதாவது ஒரு விஷயத்த வந்து ஃபார்வர்ட் கொண்டு வர்றது, இல்லை அப்படின்னா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது, சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்த இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது புதுசாக, அதுதான் வந்து மூட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே. இன்றைக்கான எடிட்டோரியல் வேர்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி கொஞ்சம் கோல்டு, நான் பிரேக் விட்டேன் அப்படின்னா எனக்கு காஃபிங் வந்துடும், அப்புறம் கண்டினியூஸாக வந்து நான் இருமிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. கொஞ்சம் இல்லை செஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே, நாளையிலேருந்து போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், உங்களுக்கு குரூப்பில் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவாங்க, அதை எடுத்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.